தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகோதரிகளின் காலை தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கிறபடியினாலே அவருடைய வார்த்தை கொண்டு நம்மளோடு கூட தேவன் பேசுகிறவராயிருக்கிறார். ஆகவே அவருக்கு நாம் நன்றிகளையும் துதிகளையும் பலிகளையும் செலுத்த வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. இந்த நாளினுடைய சிந்தனைக்காக 27வது சங்கீதம் அது 4வது வசனம். தாவீது இப்படியாக சொல்லுகிறார்: கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று சொல்லுகிறார். அப்போது அவருடைய வாழ்க்கையில் பகைஞர்கள் இருந்தார்கள், பொல்லாதவர்கள் இருந்தார்கள். எப்போ பார்த்தாலும் யுத்தங்கள், பிரச்சனைகள், பாடுகள், இவரை ஆட்கொள்ளுகிற வேலைகளில் இதையெல்லாம் அவர் பெரிய ஒரு பொருட்டாக கருதாதபடிக்கு அவருடைய விருப்பத்தை தேவனிடத்தில் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். ஒரு காரியத்தை கர்த்தரிடத்தில் கேட்குறார். நம்மளுடைய வாழ்க்கையில் பல காரியங்களை ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்குறோம். அவர் ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? அவருடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் அவருடைய மகிமை வந்து தங்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது பகலில் மேகஸ்தம்பம் காணப்படும், இரவிலே அக்கினி ஸ்தம்பம் காணப்படும். இதுதான் தேவனுடைய மகிமை. அதை தான் அவர்கள் பார்ப்பார்கள். அந்த மகிமை அந்த மகிமை வரும்பொழுது இவர்கள் புறப்பட்டு யாத்திரையாய் போவார்கள். இதெல்லாம் நம்ம பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். இந்த மகிமையை நான் என்ன செய்யணும்? பார்க்கணும். அப்போ இந்த மகிமையை பார்க்கணுன்னா எங்கே போகணும் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் கட்டிடத்துக்குள்ளே தான் ஆண்டவர் வாசம் செய்யக்கூடியவராக இருந்தார். பெரிய பெரிய தேவாலயம், அந்த தேவாலயத்தில் அவர் வாசம் பண்ணக்கூடியவராக இருந்தார். அப்போ அந்த தேவாலயத்தில் அவர் தேவனுடைய வசனத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் அவருக்கு எவ்வளவு நாள் உயிர் இருக்கிறதோ அந்த நாள் வரைக்கும் அந்த ஆலயத்தில் தங்கி இருப்பேன் அப்படின்னு சொல்லி இது அவருடைய பெரிய வாஞ்சையாக இருக்கிறது. இந்த வாஞ்சையை ஆண்டவரிடத்தில் அவர் கேட்குறதை நம்ம பார்க்க முடியும். அதுதான் அவருடைய வாஞ்சை. அப்போ கஷ்டத்தின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் அதை பெருசாய் அவர் கருதாதபடிக்கு தேவனுடைய ஆலயத்தை அவர் வாஞ்சிக்கக்கூடியவராக, அவருடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்பக்கூடிய ஒரு தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த மகிமையானவர் 2000 வருடங்களுக்கு முன்பாக என்ன செய்தார்? மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தார். அவர் பேர் தான் இயேசு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லப்படுகிறது. அவர் மனிதனாய் இந்த பூமியில் இருக்கும்போது ஒரு சகோதரியினுடைய வீட்டுக்குள் அவர் பிரவேசிக்கிறார். அதை தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். 39லிருந்து 42 வரைக்கும் நம்ம அதை பார்க்க முடியும். அப்போ அந்த மார்த்தாள் அவரை வீட்டுக்குள்ளாக ஏற்றுக்கொள்ளுகிறதை நாம் பார்க்குறோம். அப்போ அவளுக்கு ஒரு சகோதரி இருந்தாங்க, அவங்க பேர் மரியாள். அவங்க என்ன பண்ணாங்க? 42வது வசனம் சொல்லுது, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய வசனங்களை அவர் அங்கே பேசிக்கொண்டிருக்கும்போது அவர் பாதத்தில் அமர்ந்து கேட்கக்கூடிய ஒரு மரியாளை நாம் இங்கே பார்க்குறோம். ஆனால் இந்த மார்த்தாள் என்ன செய்கிறா அப்படின்னா, பற்பல வேளைகளில் வருத்தம் அடையக்கூடியவளாய் காணப்பட்டாள். தாவீதை குறித்து பார்க்கும்போது அவர் யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறார். அந்த சமயத்திலும் கூட மகிமையை பார்க்கணும், வேதத்தை ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். இங்கே வீட்டுக்குள்ளே இயேசுவை ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறமாக பற்பல வேலைகளில் ஈடுபட்டு வருத்தம் அடைகிறாள். ஆனால் அவளுடைய சகோதரியாகிய மரியாள் ஒரு தேவை அவளுக்கு இருக்கிறது. என்ன? தேவனுடைய வசனத்தை நான் கேட்க வேண்டும், அவர் பாதத்தில் நான் அமர்ந்திருக்க வேண்டும். அது அந்த நல்ல பங்கை அவள் என்ன செய்கிறாள்? தெரிந்து கொள்ளுகிறாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மகிமையாய் இருந்த தேவன் புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது அவர் இறைவன் மனிதனாய் வந்தார் இந்த பூமிக்கு. மனிதர்களோடு மனிதனாய் அவர் காணப்பட்டார். அப்பொழுது அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறமாக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து அவர் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அதுதான் கொலைசெயர் 1ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தில் கீழ்ப்பகுதியில் நம்ம பார்க்கும்போது,
கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இப்போ பாருங்கள், யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தன் சொந்த இரட்சகராக மீட்பராக என்னுடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக மரித்தார் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் மகிமையின் நம்பிக்கையாய் அவர் இருக்கிறார். ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். அப்போ அவர் நமக்குள்ளே அவரை ஏற்றுக்கொண்ட உடனே அவர் நமக்குள்ளே வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். நம்மளை பரிசுத்தவான்களாய் மாற்றி இருக்கிறார். நம்மளை நீதிமான்களாக்கி இருக்கிறார். ஆகவே தான் 34வது சங்கீதம் 19வது வசனம் இப்படி சொல்லுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். நமக்கு அநேக துன்பங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, பிரயாசங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, வருத்தங்கள் உண்டு, எதிர்பார்ப்புகள் உண்டு, தேவைகள் உண்டு, நடக்குமா நடக்காதா என்கிற எல்லா காரியங்களும் உண்டு. ஆனால் அவர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசம், அந்த மகிமையானது நம்பிக்கையாய் நமக்குள் இருக்கிறபடியினாலே அந்த நம்பிக்கை நம்ம என்ன பண்ணுகிறது, நமக்கு வருகிற துன்பங்கள் ஆபத்துகளிலிருந்து எல்லாவற்றிலிருந்து நம்மளை விடுவிக்கக்கூடிய நம்பிக்கையாக இருக்கிறது. அந்த நம்பிக்கைக்கு வல்லமை இருக்கிறது. அந்த நம்பிக்கை பராக்கிரமசாலியாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த மகிமை குறித்து தாவீது பேசுகிறாரே, இந்த மகிமையின் நம்பிக்கை இவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது அவர்தான் சேனைகளின் கர்த்தரானவர் என்று சொல்லி 24ஆம் சங்கீதம் 10வது வசனத்தில் யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே இந்த மகிமையின் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமான சகோதரிகளே, இந்த மகிமையின் ராஜாவானவர், மகிமையின் மேகமாய் இருக்கக்கூடியவர், மனிதனாய் இந்த உலகத்தில் வந்து மரித்து இன்றைக்கு நமக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாய் வாசம் பண்ணுகிறார். ஆகவே அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, அவர் ராஜாதி ராஜா, சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்குள் இருக்கும்போது பராக்கிரமசாலியாய் இருந்து நம்மளுடைய எல்லா பாடுகளையும் மத்தியில் அவர் நின்று அவர் அதிலிருந்தெல்லாம் நம்மளை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் அவரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார துதித்து அவரை போற்றுவோம், அவரை ஆராதிப்போம், அவரையே மகிமைப்படுத்துவோம். அவருக்கே சதா காலங்களிலும் கனத்தையும் மகிமையும் செலுத்த கர்த்தர் நம் அனைவருக்கும் ஒருபோல உதவி செய்வாராக. அவருடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. ஆமேன்.